எது 5000 ரூபாயை திரும்பி வாங்க போறாங்களா? ஒரே நாள்ல 6500 கோடி காலியா? தேர்தலுக்காக பண்ற சூழ்ச்சியா? ஆஹா, வாங்க வாங்க, சூடா சமோசா சமோசா வாங்கிக்கமா, வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க, சமோசா வாங்கிக்கோங்க. நான் சொல்ற கதையை ஒரு 2 வார்த்தை கேட்டு போயிடுங்க. இது என்ன ஒரு சம்பவம்னா, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தூங்கி ஏஞ்ச உடனே டிங்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு நம்ம போன்ல எல்லாம். பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த 5000 ரூபாய் போட்டதுல ஏகப்பட்ட பேர் போட்டு மண்டி அப்படி சும்மா பிச்சுக்கிறாங்க. இது என்ன கதைனா, இந்த 5000 ரூபாய் போட்டார்ல நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள், இந்த 5000 ரூபாய் மேட்ரு எப்படி இவர் பண்ணாரு, எப்படி முன்கூட்டி எப்படி ஒரு சிந்தனை அவருக்கு வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் போட்டு மண்டியை பிச்சுக்கிறாங்க. பாஜக ஒரு பக்கம், இந்த பக்கம் ஏடிஎம்கே, அப்படியே இன்னொரு பக்கம் மற்ற கட்சி, எல்லா கட்சியும் போட்டு மண்டியை பிச்சுக்கிறாங்க. ஆஹா போச்சுரா, இதுலயே எல்லாரும் ஒரு பக்கம் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளாளுக்கு இது எலெக்ஷனுக்காக அவர் பண்ணக்கூடிய சதி, ஏன் இத்தனை வருஷம் இல்லையா, இப்ப என்ன திடீர்னு ஒரே ஐடியா 5000 ரூபாய் போட்டிருக்கிறது, இதெல்லாம் ஏமாத்தக்கூடியது. இந்த 5000 ரூபாய் தான் நாங்க பொங்கலுக்கு பரிசா கொடுக்க சொன்னோம், எங்களதே தூக்கி திரும்ப அந்த வேலையை பார்த்திருக்காரு, எலெக்ஷனுக்கு நேரடியா அரசு கஜானால இருந்து எடுத்து குத்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5000 ரூபாய் எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருப்பாங்க அப்படின்றதுலாம் தெரியாது. ஏன்னா இப்ப சமீபத்துல ஒருத்தர் தான் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா, இந்த காசு எவ்வளவு குத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்டை மட்டும் அவங்க காதுல போய் விசில் ஊதி விடுங்க அப்படின்னு ஒருத்தர் பேசினாரு. அப்படி செய்வாங்களான்றதே பெரிய சந்தேகத்துல இருக்கு. இந்த நேரத்துல எலெக்ஷனுக்கு இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல, எலெக்ஷன் நடக்க போதுன்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. எப்படியும் அந்த 5 வருஷ கணக்கு இருக்குது இல்லையா, அந்த கணக்கு படிதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது எப்படி இந்த எலெக்ஷன் வந்துரும் அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் விட்டு இந்த வேலையை சதியதுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் கூச்சலிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல இன்னொருத்தர் நம்மாலே அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டை சுத்தி பார்க்க வந்தாரு இல்லையா, இந்த நேரத்துல அவங்க வந்தாரு, அப்படியே தேர்தல் பரப்புரை பண்ணாரு, கட்சியை வளர்த்தாரு அப்படின்னு போறது இல்லாம ரகசியமா, எப்படி ரகசியமா முக்கிய தலைவர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு, யார் யாருன்னா நம்ம நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள், அது மட்டும் இல்லாம அப்படியே அவரு எல் முருகன் எம்பியா இருக்காரு இல்லையா நாடாளுமன்றத்துல, அவரு, இன்னொரு பக்கம் ஒரு சில முக்கிய தலைவர்கள்லாம் பொன் ராதாகிருஷ்ணன், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவர் ஒரு மீட்டிங் போட்டுக்கிறாரு. என்ன கதை, எதுக்கு மீட்டிங் போடுறாங்கன்னு பார்த்தா, இவங்க மீட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா சும்மா பயமுத்துற மாதிரி அப்படி இருக்கும். ஓகேடா, இவங்க வியூகம் வகிச்சுட்டாங்க, இந்த தேர்தலை கைப்பற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைமிங்ல இப்படி மக்களுக்காக சிந்திக்கிற ஒரு இடத்துல அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ராத்திரி 12 மணி ஆகுது. அப்பா, இதுக்கு மேல தமிழ்நாட்டை இவங்க கையில கொடுத்தா வேலைக்கு ஆகாது, நம்மளால இந்துக்கள் எல்லாரும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்க தமிழ்நாட்டுல இந்து முஸ்லீம் ஒன்னாம இருக்காங்க, அப்படிலாம் இருக்கவே கூடாது, இந்து மக்களுக்கு அதெல்லாம் ஆபத்து அப்படின்னு தன்னுடைய 3வது மூலையில 4வது மண்டையில ஏகப்பட்ட இடத்துல யோசிச்சு அந்த அப்படி வந்த சிந்தனையில இருந்து அவர்கள் இப்போ நைட்டு 12 மணிக்கு எப்படி 12 மணிக்கு மீட்டிங்க போட்டு பேசியிருக்காங்க. அமித்ஷா வந்த உடனே தண்ணி விமானத்துல வந்தார் இல்லையா, மீட்டிங்லாம் போட்டு, வாங்க 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 நம்ம எல்லாம் மீட்டிங் போடுறப்போ இப்போ இதை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன தீவிரமா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க லிஸ்ட் ஒன்று இருக்குது இல்லையா, இந்த 3000 மசூதிகள், அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா பாபர் மசூதி, அதை முதல்ல முடிச்சிட்டாங்க. 2வது இந்த திருப்பரங்குன்ற சிக்கந்தர் தர்கா, இது ஒண்ணு போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்தடுத்து வேற எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி இது மூலமா இந்துக்களுக்கு எந்த மாதிரியான நன்மை பயக்கலாம் அப்படின்னு தான் சிந்திப்பாங்க. இப்ப 2 பேரும் ஒன்னா இருக்கும். என் வீட்டுல ஏதாச்சும் ஒரு கூழ் ஊத்துறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கூழ திரும்ப அவங்க கொடுக்கறதும், நம்ம தம்பி அக்பர் வீட்டுல பிரியாணி வாங்கி சாப்பிடுறதும், வெறும் இதுக்காக மட்டும் இல்ல, ஏதாச்சும் ஒண்ணுன்னா போய் நிப்பான், உடனே இந்த கமெண்ட்ல கதற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சங்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களாம் திருச்சி விட பார்ப்பாங்க. இப்ப பிரியாணிக்காக மட்டும்தான் அவங்க கூட எல்லாம் இருக்கீங்களா, கூழ் ஊத்துறதுக்காக மட்டும்தான் வர்றாங்களா அப்படின்லாம், அப்படி இதை ஒரு நூதன விதமா கிள்ளி விடுற வேலை அப்படின்றாங்க. குழந்தையும் கிள்ளி விட்ட தொட்டிலே ஆட்டி விடுறதுன்னு இல்ல, அதெல்லாம் நல்லா பண்ணக்கூடிய ஆள் தான் இவங்கெல்லாம். அந்த வேலையை பார்த்துதான் இன்னைக்கு ஒருத்தர் புதுசா கிளப்பி விட்டுருக்காங்க. ஏன்னா ஒருத்தரும் சின்னம் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு அவஸ்தைப்படுவாங்கன்னு தெரியும். ஆனா இவரு நம்ம புதுசா பிகிலுகாருக்கு
ஈஸியா இங்க வந்து சின்னம் குத்துட்டாங்க. இப்ப அதே மாதிரிதான் பாண்டிச்சேரியில இப்ப அங்க போட்டிடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாவே என்னப்பா வச்சுக்கப்பா, அதே விசில் சின்னம் அங்க கொடுக்குறத அதே விசில் சின்னம் வச்சுக்க. ஏன்னா எல்லா இடத்துக்கும் ஒரே இடத்துல ஒரே சின்னம் கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா தான் இருக்கும். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டு விசில் சின்னம் கொடுத்துட்டு அங்க போய் விசில் சின்னம் கொடுக்குறாங்க, பாண்டிச்சேரியில விசில் சின்னம் கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்கணும். அங்க ஆள்றது யாரு? பிஜேபியோடைய அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் இப்போ அங்கே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க. அதே மாதிரி அங்க ஒரு பரப்புரைக்கு போனார் இல்லையா, அங்க போன பரப்புரையிலையும் போய் இங்க போய் சார் கண்டிக்கிறேன் உங்களை அங்கிள் அப்படிலாம் பேசுறாரு இல்லையா, அங்க போய் அவர் அந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டாரு. ரொம்ப நார்மலா தான் பேசியிருப்பாரு. வேண்டி உங்களை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். இதுல நிறைய தப்பான தகவல் வேற, ரேஷன் கார்டெல்லாம் இல்ல, ரேஷன் கார்டெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சில அப்பெல்லாம் வேற உழப்பின்னு இருந்தாரு. இது ஏகப்பட்டது போய் சொல்றதுன்னா புதுசா இதெல்லாம் போயிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற இவங்களுக்கு மத்தியில இவங்க உட்காந்து ராவோடு ராவா இந்துக்களை முஸ்லீம்களை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இவங்க இரவோடு இரவா பிளான் போடுறாங்கல்ல, இந்த பிளானிங்க்கு நடுவுல இப்படிலாம் பிளான் போட்டு வேலைக்காவாத மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, இந்த கேஸ் மானியம் இதெல்லாம் வராம இருக்கு இல்லையா, இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கேஸ் மானியம் ஒன்று ஏகப்பட்ட மானியங்கள் வர வேண்டியது இருக்குது மக்களுக்கு. இவங்க எதுவும் கொடுக்கல, அதெல்லாத்தையும் சேர்த்து 12,000 போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிளான் எதுவும் இங்க எடுபடி ஆகாது போல. ஏன்னா போடுவாங்களா இல்லையான்னு தெரியாது. அவங்க சைட்ல இருந்து இன்னும் ஏதோ அபிஷியலான அது அதிகாரப்பூர்வம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான எந்த ஒரு தகவலும் வரல. அதனால இவங்க போடுவாங்களா, ஏன்னா அக்கௌண்ட்டுக்கு 15 லட்சம் வரும்னு சொன்னதே ஒன்றும் காணும். 2 கோடி வேலை வாய்ப்புன்னாங்க பாருங்க. அதுவுமே இங்க ஒரு பெரிய விஷயத்த படிச்சிருச்சு. ஏன்னா ஸ்விக்கி சொமேட்டோ எல்லாம் ஓட்டிருக்கிறாங்களே, 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்படியான வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப இதுக்கப்புறம் இந்த தேர்தலும் சும்மா அப்படி பல கிளம்பி இருக்கு இல்லையா, இந்த சமயத்துல ஒருத்தர் அதிகார பகிர்வு வேற கிளப்பி விட்டாரு. அதுவுமே இங்க வேலைக்கு ஆகாது சொல்லி மூட்டாங்க. அவர் பக்கமும் யாரும் போகவும் இல்லை. ஏன்னா தெரிஞ்ச விஷயம் இப்ப என்ன நடக்கும் அப்படின்றதுதான். இப்ப இந்த 5,000 மேட்ருக்கு வருவான். இப்ப இந்த 5,000 அப்படி போட்டதுல இவங்க ராத்திரெல்லாம் பிளான் போட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, இன்னொருத்தர் அவரு தலைமை செயலர் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிட்டு மனு ஒண்ணு குத்துக்கிறாரு. எப்பா இவங்க கொடுக்கறதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு, அரசியல் உள்நோக்கம் இருக்குது. ஏன்னா இப்ப 3 மாசத்துக்கு போட்டாலும் சரி, இப்ப ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 3 மாசத்துக்கு 3,000 போட்டாச்சு, மே மாசத்துக்கான ஊக்கத்தொகையை 2,000 போட்டிருக்கு. இது ஏன் போட்டிருக்கு அப்படின்னா, இப்ப தேர்தல் நெருங்கிட்டு வர இந்த சூழல்ல, தேர்தல் வர டைம்ல எப்படி இந்த மத்திய அரசு உங்களுக்கு மகளிருக்கான உரிமை தொகை கிடைக்கிறத தடுக்க பாக்குறாங்கோ, இந்த தடுக்கிற வேலையை நான் தடுத்து நிறுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரே நல்ல 6,500 கோடியை எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டாரு. இவங்க இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரே நாள்லங்க 131 கோடி மகளிருக்கு 131 கோடி மகளிருக்கு 6,500 கோடி தூக்கி கொடுத்துட்டாரு. இப்ப இத்தனை பேருக்கும் போய் சேர்ந்துருச்சு. 3 நாளைக்கான இது வச்சிருச்சு. இப்ப இதை உள்நோக்கமா வச்சுக்கிட்டு இப்ப இதையும் திரும்பி வாங்குறதுக்கோ இல்ல அது மேல ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கான வேலையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் சொல்ல, முன்னே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு என்ன போட்டார்னா, நம்ம 1,000 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னப்பே அவங்க எல்லாம் எப்படி கொடுக்க முடியும், அதெல்லாம் செட்டுப்படி ஆகாது, செட் ஆகாது இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப அவர் எப்படி கொடுக்குறேன்னு சொன்னார், 2,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதே மாதிரி இப்ப நான் சொல்றேன், அடுத்த ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னா 2,000 ரூபாய் தூக்கி கொடுப்போம், அதாவது உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இங்கேயும் ரொம்ப கவனமா பார்க்கணும் அப்படின்னா, இதுலயும் பக்காவை வச்சிட்டாரு. அப்ப எல்லா பக்கமும் சுத்தி ஆப்பு அடிச்ச மாதிரிதான் இவருக்கு வந்துருச்சா அப்படின்னா அப்படிதான் இருக்குது போல. என்ன பண்றது தெரியாம அப்படியே மூச்சு நிறுறாங்க எல்லாரும். இப்ப எப்படா இதெல்லாம் அப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தவங்க இப்ப இந்த தலைமை செயலர் மூலமா மனு போடுறாங்க. உள்நோக்கம் இருக்குது. ஏன்னா சொன்ன மாதிரியே பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாசத்துக்கு போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த 2,000 எதுக்கு ஊக்கத்தொகை? ஏன் இத்தனை வருஷம் கோடை காலமே வரலையா? கோடை காலத்துல ஊக்கத்தொகை அப்பெல்லாம் கொடுக்கலையா? ஏன் இப்ப மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி கேட்டிருக்காருங்க. ஆனா
யோசிச்சு பார்க்கணும். என்னன்னா நம்மளும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த 3 மாதத்துக்கு கொடுத்துருக்கலாம். கோடை விடுமுறை காசு சொல்லிட்டு ஊக்கத்தொகை சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்துருக்காருன்னா நமக்கு புரியாது இல்லைங்க. அதையும் சேர்த்தான். இப்ப இந்த மேட்ருக்கு வரும். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இதுல உள்நோக்கம் இருக்கு, இதுல எலெக்ஷனை ஒட்டி அரசியல் ஒரு காரணம் இருக்கு, அதனால இந்த நீங்க உடனே இதை எடுத்து விசாரணை பண்ணும், சிபிஐ தான் முன்னாடி விசாரணை பண்ணும் அப்படின்னு சொல்லி மணியா அவர் பேர், தலைமை செயலர் அவர் பேரு, அது ஏதோ மணியா நமக்கு தெரியாது தெரியல, அவரு ஒரு மனு கொடுத்துருக்காரு. சிபிஐ இதை குறித்து விசாரணை பண்ண போது எதுக்காக போட்டீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. அடுத்த வருஷத்துல இருந்து நாங்க தான் சொன்னோமே, அடுத்த வாட்டி ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னா நாங்க 2000 ரூபாய் கொடுக்க போறதா சொன்னோம். அதோட எக்ஸாம்பிளா தான் இப்ப நாங்க பண்ணது. கணக்குல ஈஸியா காட்டுறோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கணக்கு காட்டாமலாம் இருக்க முடியாது, மாட்டிப்பாங்க. இன்னொரு விஷயம், இன்னும் எலெக்ஷன் டேட்டு அறிவிக்கல. இந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பணப்பட்டுவாடா பண்றதோ இல்ல ஓட்டுக்கு எந்த சைடில் வாங்கணுமோ அந்த சைடில் வாங்குறது, இது எல்லாமே ஒரு சைடு நடந்துக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி இன்னும் கொடுக்கல் வாங்கல், கையில் மோதிரம் போடுறது, கழுத்தில் செயின் போடுறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கதான் செய்யும். அதுக்கெல்லாம் முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் எலெக்ஷனை அறிவிச்சதுக்கு அப்புறம் நடக்கும். இப்போ எலெக்ஷனை அறிவிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்கன்றதுலாம் நம்ம காலப்போக்கில் பார்க்கணும். இப்போ நம்ம கொடுக்கணும்னு நினச்சா, ஏன்னா இன்னொரு தகவல் ஒன்று வந்துச்சுங்க. பாஜக சைட்லேருந்து ஒரு தொகுதிக்கு 20 கோடி இறக்குறதா பிளான் வச்சுருந்தாங்களாம். இதெல்லாம் அப்படி அந்த பக்கம் ஒரு பையன் பேசியிருந்தான். அவன் சொல்கிறதான் கேட்டேன். ஒரு தொகுதிக்கு 20 கோடியா? அப்பா 234 தொகுதி, இப்போ 20 × 20 ஒன்றும் புரியலைங்க, எவ்வளோதான் இருக்குது அப்படின்றதும் தெரில. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்குவோமா, அது பண்ண வேண்டியதை பண்ணிக்கிட்டோம். நம்ம ஒரு பக்கம் அதை பார்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த தகவல் அடிப்பட்ட ஒரு விஷயம் இவருக்கு எப்படியோ கசிஞ்சிட்டு இருக்குது போல. அதான் உடனே 5000 ரூபா போட்டாரு. 5000 ரூபா போட்டதும் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட தேவைகள் இருக்கு, அதனால அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இதை அவங்க தேர்தல் வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒண்ணுதான். தேர்தல் வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கேஸை போட்டிருக்காரு. இந்த கேஸ் என்ன நிலைமை ஆகுது, இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறா, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் ஒரு சமோசா ஒன்று வாங்கிட்டு போனீங்கன்னா வச்சுக்க, நமக்கு வியாபாரம் நல்லா இருக்கும். வாங்க வாங்க சமோசா வாங்கிட்டு போங்க, வாங்க வாங்க.